திடீர்னு ஒரு பொண்ணு மேலே டக்குன்னு ஒரு ஆசை வந்துருச்சு, காமத்தில் போயிட்டு நான் வந்து ரேப் பண்ணிட்டேன்னும் போது, அதுக்கப்புறம் ஒரு சுயநலத்துக்கு வரும்போது இது வந்து சைக்கலாஜிக்கல் இல்னஸாக நம்ம கொண்டு போகவே முடியாது. ஏன் அப்படின்னா, இதில் வந்து காமன்றதை மீறி ஏதோ ஒரு விதத்தில் கோபம், வெறுப்பு, இல்லை அந்த பொண்ணு மேலே தீராத ஒரு பகை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா மனநலம் மாறாததுன்றது எதுவுமே இல்லை. இங்கே வந்து அவரை தனியாக நம்ம பர்சனலாக அட்டாக் பண்ணல. அப்படி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம்னாலும் வேறு ஏதாவது அடிக்ஷன் இருக்கா? அவங்க வந்து பான் அடிக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பான் அடிக்ஷன் இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரமான வெறித்தனமான அடிக்ஷன்னா சரி தவறுன்றதை விட தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய ஆசை, தன்னுடைய இச்சை, இந்த மாதிரி விஷயத்துக்கு அதிகமாக அடிக்ட் ஆகிறோம். இவங்கெல்லாம் கண்டிப்பாக எஃப்டி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து சைக்காலஜி வெண்ணிலா மேரி அவங்க இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரீசெண்டாக வந்து கொல்கட்டாவில் வந்து ஒரு ஒரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதை பற்றின முதல் கருத்து உங்ககிட்ட, அந்த விஷயங்கள் பற்றின கருத்தையும் கேட்கணும். அதே மாதிரி அது எந்த மாதிரி ஒரு மனநிலை, அதாவது வந்து ஒரு எல்லாமே ஒரு சைக்கலாஜிக்கல் இல்னஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் என்ன உங்களோட லைக் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது கேட்கணும்னு நினச்சேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறோம். நம்ம எல்லாருமே வருத்தப்படணும், வெக்கப்படணும். நீங்கள் இன்னொன்று வந்து இந்த சைக்கலாஜிக்கல் இல்னஸ்ன்ற மாதிரி யோசிக்கலான்னா, இது வந்து சைக்கலாஜிக்கல் இல்னஸாக நம்ம கொண்டு போகவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ஆள் வந்து ஆல்ரெடி ஒரு சிவிக்கில் இருந்திருக்கார். அந்த போலீஸ் சிவிக்குன்னும் போது அவங்களுக்கு நிறைய டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்க. இவரை எந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த ஒரு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு வேலையில் வந்து வைப்பாங்களான்றதும் தெரியல. அண்ட் அவருடைய பேக்ரவுண்டை பார்த்தா ரொம்ப மோசமான பேக்ரவுண்டாக இருக்குது. மனைவிகளை அப்யூஸ் பண்ணியிருக்காரு, டொமெஸ்டிக் வயலன்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்காங்கன்னு எங்களுக்கு நமக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு சாடிஸ்டான ஒரு பிஹேவியர். இது எதனால் உருவாகியிருக்கோ, இல்லை அவருக்கு பர்சனாலிட்டியே இப்படி தானா அப்படின்றத விட, இதில் வந்து காமன்றதை மீறி ஏதோ ஒரு விதத்தில் கோபம், வெறுப்பு, இல்லை அந்த பொண்ணு மேலே தீராத ஒரு பகை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு போராடினதுக்கான அடையாளம் வந்து அவளுக்கு பட்ட காயங்கள். ஆனால் வந்து அந்த போராட்டத்தில் அந்த பையனுக்கு எந்த காயமும் ஏற்படலை அப்படின்னும் போது ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. அப்போ அவன் மட்டும்தான் அங்கே இருந்தானா, இல்லை வேறு யாராவது இருந்தாங்களா அப்படின்றது நமக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் வெளியே வருது. ஸோ மனநிலைன்னு பார்க்கும்போது அவங்க அந்த குடும்பமும் சரி, அந்த இடத்துல இருக்கிறவங்களும், அங்கே வேலை செய்கிறவங்களும் சரி, இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களும் ஆண்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு 2 வாரமாக இந்த விஷயங்கள் வந்து கீப் ஆன் ரிப்பீட்டடாக கேட்க எல்லாருக்குமே ஒரு மனநல பாதிப்பு மாதிரி ஆயிடுச்சு. பயம், பதட்டம், ஏன் ஒரு கோபம், வெறி, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு, எதனால் பண்ணுறாங்கன்றது தான் நம்ம அதிகமாக அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஏன் இவன் பண்ணியிருப்பான், எதனால் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அப்புறம் பொதுவாக ஜென்ரிக்காக வேறு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஆண்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடெண்ட், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய இன்சிடென்ட்ஸ் இப்போ வந்து வெளியே வர்றது எந்த அளவுக்கு நல்லதோ, அப்படின்னா பெண்கள் வந்து இதை வெளிப்படுத்துகிறாங்கன்றது எந்த அளவுக்கு நல்லதோ, அதே மாதிரி இதெல்லாம் இப்படி நடக்குதுன்ற ஒரு கவலையாகவும் இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இந்த விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க, உங்களோட இது பக்கமே வந்தாலும் நிறைய இப்போ வந்து இந்த இன்சிடெண்ட் இன்றைக்கி நடக்கலை. அதாவது வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி பண்ண இன்சிடெண்ட் இன்றைக்கி நடக்கலை. நம்ம நிர்பயாவில் ஆரம்பித்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம். அது இப்போ ஒரு அது என்ன மாதிரி ஒரு மனநிலை அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா மக்கள் ஒவ்வொரு தடவையும் இறங்கி ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஆனால் அப்படி இருந்தும் கூட ஏன் மனநிலை இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஏன் அந்த மனநிலையே மாறல?
மனநலம் மாறாததுன்றது எதுவுமே இல்லை. இங்கே வந்து அவரை தனியாக நம்ம பர்சனலாக அட்டாக் பண்ணல. அப்படி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம்னாலும் அந்த பர்சனுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங்கே இல்லையே. இப்போது நான் பண்ணுறது ஒன்று தப்பு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் என்னை குற்றம் சொல்லும்போது நானும் அந்த குற்றவுணர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நான் திருந்துவேன். இது ஒரு குற்றமே இல்லை, நான் பாட்டுன்னு பண்ணேன், ஒரு சாகடிச்சுட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டு படுத்து தூங்கியிருக்காருன்னும் போது என்ன மாதிரி மனநிலையாக இருக்கும்? அப்போது இது வந்து ஒரு வெறித்தனமான, இது தப்பே இல்லை, அந்த பொண்ணை அவ்வளோ காயப்படுத்தணும், அவளை வேதனைப்படுத்தணும், அவளை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணணும்னு முன்னாடியே இவன் ப்ரீ பிளான் பண்ண விஷயந்தான். இப்போ திடீர்னு ஒரு பொண்ணு மேலே டக்குன்னு ஒரு ஆசை வந்துருச்சு, காமத்தில் போயிட்டு நான் வந்து ரேப் பண்ணிட்டேன்னும் போது அதுக்கப்புறம் ஒரு சுயநலத்துக்கு வரும்போது சிச்சோன்ற மாதிரி ஒரு பதட்டம் அவங்களுக்கு வரும். அதுலேருந்து விலகுவாங்க, ஓடுவாங்க, அதுலேருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இவன் தப்பிக்கவே இல்லையே, இவன் போய் படுத்து தூங்கி இருக்கான்னும் போது இது வந்து ஆல்ரெடி யோசித்து ரொம்ப நாளாக மேபி அவன் மைண்டில் வந்து அது ஆட் ஆகி எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணலான்றது அவனே க்ரியேட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து அப்ரோச் பண்ண மாதிரி தான் இருக்குது. இது ஜஸ்ட் லைக் தட் நடந்த மாதிரி தெரியல. ஒரு 50 மினிட்ஸில் வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து அவனுக்கு அந்த ஆசை வந்து இவ்வளோ வெறித்தனமாக நடந்துக்க முடியுமானா இல்லை. இல்லை ட்ரக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறாருனாலும் தெரியல. வேறு ஏதாவது அடிக்ஷன் இருக்கா? அவங்க வந்து பான் அடிக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பான் அடிக்ஷன் இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரமான வெறித்தனமான அடிக்ஷன்னா அப்போ என்ன மாதிரியான பான்ஸ் அவர் பார்த்தாங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மனநிலையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அவனுக்கு இருந்ததுனால தான் இவ்வளோ வெறித்தனமாக ஒரு மனுஷ இதுவே இல்லை, என்ன சொல்கிறது, அந்த ஹியூமனிட்டியே இல்லை அவனுக்கு. மிருகங்கள் கூட வந்து இந்த மாதிரி பண்ணாது, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். இது வந்து எக்ஸ்ட்ரீம். அது ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒருத்தன் இந்த அளவுக்கு பண்ணானா நிச்சயமாக அவன் வந்து ஒரு மனுஷனுக்கு ஈக்குவலாகவே நம்ம கொண்டு வர முடியாது. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், ஒரு குழந்தைய வந்து ஒருத்தன் வந்து ரேப் பண்ணி அது வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இதெல்லாம் பண்ணி எரிச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. சென்னையிலே நடந்துச்சு. 8 இயர்ஸ். ஸோ வந்து எனக்கு அந்த கேஸ் அப்போது என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, அதை பண்ண அந்த பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு சேனலில், ஒரு யூடியூப் சேனலில் அவங்க ஜெயிலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் கவர் பண்ணும்போது இந்த பர்சனை கூப்பிட்டு இது பண்ணுறாங்க. பட் அந்த நெவர் தட் பர்சன் ஃபெல் தட் கில்ட். சரிங்களா? எப்படி வந்து இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட வந்து மொத்த இந்தியாவுமே இதை வந்து எதிர்க்குது. அப்படி இருக்கும்போதும் வந்து ஏன் வந்து இந்த பர்சன்ஸ் வந்து ஏன் அந்த கில்ட்டை ஒத்துக்கூடாது? ஏன் வந்து இன்னமும் அந்த ஒரு ஸ்டபன் மனநிலையிலே இருக்காங்க? அதாவது குழந்தைங்களை டச் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு விஷயம், நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம்னும் போது நம்மளை விட ஒரு சின்ன பொண்ணு 8 வயசு அந்த பொண்ணுக்கு அந்த கேஸ் நான் சொல்கிறேன். அந்த பையன் வந்து அதை பண்ணுறான்னா முதல்ல வந்துட்டு மனசாட்சி, அதாவது இது வந்து தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம பார்த்துருந்தானே பண்ணியிருக்க முடியாது. இது வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய நிலை, அதாவது சரி தவறுன்றதை விட தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய ஆசை, தன்னுடைய இச்சை, இந்த மாதிரி விஷயத்துக்கு அதிகமாக எடிக்ட் ஆகிறவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக கண்டினியூஸ் பான் பார்க்குறவங்க பர்சனாக தான் இருப்பாங்க. இதுலேயுமே வந்துட்டு இந்த சைல்டு பான்ஸு நிறைய இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து இதுக்கு மட்டும்தான் ஹாப்பி ஆகுன்ற மாதிரி அவங்க மைண்ட் வந்து டியூன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் விஷுவலாக அவங்க பார்க்கும்போது ஓவர் எக்ஸாஜரேட்டட் விஷுவலைசேஷன் அப்படின்னும் போது இது எல்லாம் அவங்க வந்து எப்போவுமே 24/7 ஒப்சசிவ் ஆகிடுவாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க சுத்தத்தில் ஒப்சசிவாக இருப்பாங்க, சின்ன தூசியை பார்த்தாலே அவங்களுக்கு மனசு பதறும், கை கால்லாம் நடுங்கும், அந்த இதை வச்சு க்ளீன் பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு பதட்டம் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த மாதிரி ஒப்சசிவாக இந்த பான் விஷயத்தில் இந்த மாதிரி செக்ஷுவலாக யோசிக்கிறவங்க வந்து ஒப்சசிவ் ஆகிட்டாங்கன்னா எதுன்னு பார்க்க மாட்டாங்க. they'll only treat it as a body. இது வயசு அது இந்த மாதிரி எல்லாமே they'll only see the விஷுவலைசேஷன். அவங்க என்ன விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்துருந்தா அது அப்படி விஷுவலைஸ் தான் பண்ணுவாங்க. அதாவது அது ஒரு குழந்தை, அது வந்து அதுக்கு எவ்வளோ அது பெயின்ஃபுல்லாக இருக்கும், இவங்க வந்து இதுவாக இருப்பாங்க, அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வெறியாக மாறும். அப்போ அந்த வெறித்தனத்தில் பண்ணிட்டோடனே அது பெரிய வந்து அவங்களுக்கு குற்றுணர்ச்சி இருக்கு. ஏன்னா they get satisfied with that. ஸோ அப்படின்னும் போது ஓகே அவ்வளோதான், அந்த உணர்வே இல்லாமல் போயிடுவாங்க. இது நீங்கள் சொல்கிற உணர்வு எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி அவள்கிட்ட அட்ராக்ட் ஆகிட்டோம், தெரியாமல்
ஒரு ஒரு இன்டென்ஷனலாக இல்லாமல் ஒரு டிசைரபிளாக அதை பண்ணிட்டோன்னும் போது அதை நினச்சி வெக்கப்படுவாங்க. இது டிசையர் கிடையாது, இது வந்து வெறித்தனம், இது வந்து ஒரு ஒப்செஷன். ஸோ அப்படின்னும் போது அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது, அது அவங்களுக்கு இருக்கவும் இருக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி குற்றங்கள் வந்து ரொம்ப நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு வழி இது பண்ண முடியாது. பட் நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்டாக இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மனநிலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம்? முதல்ல இந்த மாதிரி டெக்னாலஜி ஓப்பனாக இருக்குது இல்லையுமா, இதை வந்து கண்டிப்பாக சொசைட்டியில் இல்லைன்னா வந்துட்டு இதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் 18 ஓகேன்ற மாதிரி நிறைய என்ட்ரி இதெல்லாம் இருக்குது. இதில் இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி குழந்தைங்க யூஸ் பண்ணுற சிஸ்டம் அப்படின்னா அதில் சில நிறைய லாக்கிங் சிஸ்டம்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா இந்த மாதிரி பான் அடிக்ஷனுக்குள்ளே போகிறவங்க அடல்ட்ஸ் கிடையாது. எப்போ வந்து அடல்ட்ஸ் கூட வந்துட்டு ஓரளவுக்கு தான் பர்சன்டேஜ் வைஸ், பட் இந்த டீனேஜ்லேயே ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் தான் வந்துட்டு ரொம்ப ஓவராக இதுக்குள்ளே போய்டுறது, இல்லை அடிக்ஷனுக்குள்ளே போய்டுறது. ஏன்னா அவங்களுக்கான ஹார்மோனல் இம்பேலன்ஸில் அவங்களுக்கு கிடைக்கிற இந்த ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மாதிரி இந்த செக்ரேஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த அடிக்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த அடிக்ஷனால் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் ஆகும். அவங்களுடைய சகஜமாக அவங்களால ஒருத்தவங்களோட பேச முடியாது. அவங்களோட பெண்களை வந்து ஒரு சகஜமாக கூட பார்க்க முடியாது. ஐ கான்டாக்ட் வைக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்களுடைய வேலைகளில் கூட கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு இதில் ஒப்சஸ் ஆகிடுவாங்க. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக, ஏன்னா இது டெக்னாலஜியில் தான் அதிகமாக பார்க்குறாங்க. யாரும் வந்து வீட்லேயோ இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்துலலாம் ஏதோ சிடிஸ் கிடைக்கும், திருட்டு சிடி வாங்கிட்டு போய் போடுவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு எவ்ரி திங் இஸ் ஓப்பன். சும்மா நான் போயிருந்தா கூட பாப் அவுட் மாதிரிலாம் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த சைட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பேன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், எப்படி தமிழ் ராக்கர்ஸ்லாம் பேன் பண்ணாங்க, அதுலலாம் ஒன்றுமே இல்லைங்க. இதை பேன் பண்ணணும் முதல்ல. இதெல்லாம் பேன் பண்ணி குழந்தைங்களுக்கு தேவையான, அதாவது ஹெல்தியான நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து சென்டர்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணலாம். அதாவது குழந்தைங்களுடைய மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் அகாடமிஸ் ஓப்பன் பண்ணலாம். நிறைய இப்போமா பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்லாம் அப்போலாம் நிறைய கோல்டு மெடல், இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ 6 மெடல் தான் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே போகுது? ஸோ ஸ்போர்ட்ஸ், அதாவது வெளியே குழந்தைங்களுக்கான பாசிட்டிவான, அதாவது ஹெல்த்தியாக ஃபிசிக்கலாக அவங்க வெளியே வந்து அதனால் ஏற்படுற பாசிட்டிவ் ஹார்மோனல் செக்ரீஷன்ஸை விட இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பார்த்து அவங்களே சந்தோஷப்படுத்திக்கிறதுல வந்து அதிகமாக குழந்தைங்க போகிறதுனால அவங்களுக்கு சரி தவறுன்னு இல்லாமல் சந்தோஷம், எனக்கு இதை பார்த்தா சந்தோஷம் கிடைக்குது அப்படி, இதனால் என்ன அப்படின்னு அவங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டியும் அதிகமாக போகுது. ஸோ இதை பற்றின நாலேஜ், இதை பற்றின எஜுகேஷன் வந்து ஸ்கூல்ஸ்லேருந்தே ஆரம்பித்தா இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து நிறையவே வந்து கொஞ்சம் எலாபரேட்டடாகவே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னொன்று, ஒரு தீர்வாக கூட இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலான்ட்டு சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ.